ஒன்னு சேர்ந்துட்டாங்கயான்னு சொன்ன மாதிரி இந்த கூட்டு கலவணிங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்துட்டாங்க, இணைஞ்சிட்டாங்க. ஆக்சுவலா இது யாரோட ப்ராஜெக்ட்? நான் வழக்கம் போல திராவிட முன்னேற்ற கழகம். சோ தேர்தல் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மள அசிங்கப்படுத்தியாச்சு நிப்பாட்டணுங்கிறதுக்காக தான் என் வீட்டுல இருக்கிற அம்மாவையும் அப்பாவையும் என் வீட்டுல இருக்கிற பெண்களையும் பர்சனல் வாழ்க்கையை பேசிடலாம், அது மூலமா இவன் ஆஃப் பண்ணிடலாங்கிறதுக்காக தான் இந்த சாக்கடையை வழக்கம் போல திமுக கையில எடுத்திருக்காங்க. இவங்க என்ன திட்டுற அளவுக்கு, என்ன அசிங்கப்படுத்துற அளவுக்கு இந்நாள் வரைக்கும் ஒரு துளி கூட கெட்ட பேர், அதாவது அலிகேஷன் நம்ம மேல கிடையாது. சோ அதனாலதான் கடைசி ஆயுதமா என்னோட குடும்பத்தை அசிங்கப்படுத்திடலாம், அது மூலமா நம்மள நிப்பாட்டிடலான்னு திமுக முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கான ஒரு கருவி தான் இந்த சாக்கடை. ஒண்ணுதாயா பண்ண திமுகவை எதிர்த்து அதை தாண்டி அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேம்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணோம், கொள்ளைகளை வெளில கொண்டு வந்து எங்க ஊரோட கனிமூல கொள்ளையரான எங்க ஐயா தங்கராஜ் அவர்களை பேசி எக்ஸ்போஸ் பண்ணோம். இதுக்கு கூட சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் முன் வச்சோம். அதாவது நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் எடுத்த ஸ்டாண்டு சரி கிடையாது, அவங்க திமுகவுக்கு விலை போயிட்டாங்க, டிவிக்கே தேவையே இல்லாம அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சாதாரணமான ஒரு குற்றச்சாட்டை தான் முன் வச்சோம். காரணம் பணம் வாங்கிட்டாங்க, பணத்தை மோசடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இந்த சாக்கடை துரைமுருகன் அவர் மேல இது புது குற்றச்சாட்டு எல்லாம் கிடையாது. காவிரி தண்ணி பிரச்சனைக்காக 2016 விக்னேஷ் என்ற ஒரு இளைஞர் தீ குளிச்சு இறந்துறாரு. அந்த இளைஞரோட அம்மாவுக்கு மருத்துவ செலவுன்னு சொல்லிட்டு இந்த சாக்கடை துரைமுருகன் அவர்கள் கட்சி சார்பா ஒரு திரள் நிதியை திரட்டுறாங்க. நீ மோசடி பண்றேன்னு சொல்லிட்டு ஆதாரம் தானே தங்க வேணும், இதோ பாத்துக்கோ. இது விக்னேஷோட அம்மா கொடுத்த ஓபன் பிரஸ் மீட், அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அவர் நினைவு மண்டபம் கட்டுறேன்னு சொல்லி வெளிநாடுகள்ல பணம் வாங்கி அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்களே தவிர அவனுக்கு மணிமண்டபம் கட்டல. கண்ணுக்கான பிரச்சனை நாங்க ஒரு பைசா கூட யாரையும் வாங்கவே இல்லை, எந்த ட்ரீட்மெண்ட்டும் அவங்க கூட போய் நாங்க எடுத்துக்கவும் இல்லை. இந்த குற்றச்சாட்டு மட்டும் கிடையாது, இன்னொரு குடும்பத்தை சார்ந்த ஒரு அம்மா இந்த சாக்கடை துரைமுருகன் அவர்களுக்கு கொஞ்சம் நகையை உதவிகரமா கொடுத்திருக்காங்க. கொடுத்த நகையை திருப்பி கொடுக்கணும்ல, அதை கொடுக்க வக்கில்லாம இந்த சாக்கடையில் அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அசிங்கம் தாங்க முடியாம அந்த அம்மா சூசைட் பண்ணி இப்ப இறந்தே போயிட்டாங்க. சரி, முத்துக்குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் உங்களுக்கு தெரியுமா? நாம் தமிழர் கட்சியை முதலா தொடங்குனவரே அவர் தான். அந்த முத்துக்குமார் அவர்களை ஒரு மர்ம கும்பல் கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலைக்கு அப்புறமா தான் இந்த சாக்கடை சில நாட்கள்லயே அவங்க குடும்பத்துக்குள்ள வராப்ல. அந்த முத்துக்குமாரோட கொலையில கூட இந்த சாக்கடைக்கு சம்பந்தம் இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டும் இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு. இதுக்கப்புறமா இந்த சாக்கடை என்ன பண்ணிருக்காப்ல தெரியுமா? இந்த முத்துக்குமார் அவருடைய நிறைமாத கற்பனையா இருந்த அவரோட மனைவியை அவங்களோட கருவை கலைச்சிட்டு இரண்டாவது திருமணமா பண்ணிருக்காப்லையா. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் கொஞ்சம் வரிசையா பாருங்களேன். கொலை, அடுத்தனுடைய நகையை அபகரிச்சது, அடுத்தனுடைய வீட்டை அபகரிச்சது, அடுத்தனுடைய மனைவியை அபகரிச்சதுன்னு இந்த சாக்கடை மாதிரி ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேல உண்டாயா? தங்கம், இது மாதிரி நீ என்ன குற்றச்சாட்டு வச்சாலும் உனக்குன்னு உன்னை காப்பாத்துறதுக்கு உனக்கு ஒரு இயக்கம் இருக்கு, உனக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, தொண்டர்கள் இருக்காங்க. ஆனா நான் யாரு? தனியாளு. என் காலி கீழே வந்து நீ பரண்டிட்டு இருக்க. சிலோன்ல, அதாவது ஸ்ரீலங்கால நம்மளோட எதிரி வீட்டோட பெண்கள் மேல கூட நம்ம கை வைக்க கூடாது, கொச்சையா எதுவுமே பேசக்கூடாதுங்கிறத தன்னோட படைகள் கிட்டையும் தொண்டர்கள் கிட்டையும் கட்டளையிட்டவர் தலைவர் பிரபாகரன் அவர்கள். ஆனா பிரபாகரனோட பேரை யூஸ் பண்ணிட்டு இந்த சாக்கடை என் வீட்டுல இருக்கிற அம்மாவை கேவலமா பேசுறாரு, என் வீட்டுல இருக்கிற பெண்களை கேவலமா பேசுறாரு. திமுக வச்சுன்னா உங்களுக்கு எங்க இந்தியா கோவம் வருது? தங்கம், தமிழ் தேசியத்துக்கே தந்தை கலிபெருமாள் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது விடுதலை படத்துல வாத்தியார் கலிபெருமாள் சொல்லிட்டு விஜய் சேதுபதி எல்லாம் நடிச்சிருப்பாரு, அவரோட வளர்ப்பியா நானு. ஒரே ஒரு கேள்வி, இந்த ஓட்டை கேட்ட மாதிரியே இந்த சாக்கடையோட பிள்ளைக்கு யார் அப்பான்னு நான் கேள்வி கேட்டா எப்படி இருக்கும்? ஆனா நான் கேட்க மாட்டேன். காரணம், மலை இருக்குல்ல, அந்த மலத்துல உருண்டு புரள்ற உனக்கும் எனக்கும் 1000 இல்ல லட்சம் வித்தியாசம் இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கையா நான் முன்வைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். உங்களோட கட்சிக்கும் தமிழ் தேசிய கருத்தியலோட வளர்ச்சிக்கும் முட்டுக்கட்டையா இருக்கக்கூடிய ஒரே நபர் யாருன்னா இந்த காட்டு காமத்துக்கு பிறந்த இந்த சாக்கடை என்னும் சாட்டை துரைமுருகன். ஆக்சுவலா இந்த வேர்டும் நான் சொன்னது கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுல இதே சாக்கடை குறிப்பிட்டதுதான். முடிஞ்ச அளவுக்கு இந்த சாக்கடை பற்றி 4 பேருக்கு தெரியற அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதை தாண்டி நீங்களும் முடிஞ்சா பேசுங்க. அதையும் தாண்டி இன்னொரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வளர்ந்து விட கூடாதுங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன்.